வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 February 24 ஆஸ் யூஷுவல் நம்மளோட வாரம் ஜோஹோ மீட்டிங் இருக்கு. அண்ட் இந்த தர ஜோஹோ மீட்டிங்ல மோர் இன்டெப்தா விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்றது பிளான் பண்ணியிருக்கோம். சாதாரணமாகவே நம்ம கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நம்ம பதில் பேசியிருக்கிறோம். இந்த வாரம் இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசமா மோர் கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சந்தேகங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது உங்கள் ஸ்டாக்காகவும் இருக்கலாம். நேர்கள் கேட்குற நிறைய ஸ்டாக்ஸ்க்கு கிளாரிஃபை கொடுத்துருக்குறோம். அண்ட் இன்டெப்த் அனாலிசிஸ் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே லைவ்ல பண்ணியிருக்கிறோம். 1 2 இது இல்லாத க்ளோஸ் டு அபவுட் 8 to 10 ஸ்டாக்ஸ் ஆல்வேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. ப்ராபபிலிட்டிஸ் அடுத்த வாரம் இல்லை அடுத்த 2-3 வாரம் இல்லை அடுத்த 2-3 மாசத்துல எப்படி வரப்போகுதுன்றது. இது நிச்சயமா இவ்வளோ நம்பர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இல்லை, என்ன மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குன்றது. ப்ளஸ் இது தருணமா எக்ஸிட் பண்ணுறதுக்கு இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இல்லை வோலட்டாலிட்டி சும்மா அப்படி பயங்காட்டுறாங்களான்றது எல்லா விஷயத்தையுமே அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் 3 வே ஆஃப் பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். HDFCக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எங்களோட கரண்ட் அக்கௌண்ட், இல்லை ரேசர் பேயோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் டிரான்ஸ்ஃபர் இல்லை UPI அண்ட் QR கோடு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை கீழே QR கோட் நம்பர் இருக்கு, அது கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 9444468888 ஜிபே நம்பர் இருக்கு. ஓகே, பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதாவது 9444468888க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வாங்க இந்த சாட்டர்டே இன்னைக்கு நிறைய விஷயத்த நம்ம சாயந்தரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கரெக்ஷன், நேற்று வேதாந்தா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம். அதில் 2 இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஒன்று டிசெண்டிங் ட்ரையாங்கிள், ரைட், கீழே இறங்குற ட்ரையாங்கிள். அண்ட் இந்த கீழே இறங்குற ட்ரையாங்கிள் பதில் நான் அசெண்டிங் ட்ரையாங்கிள்ன்ட்டேன். அது ஸ்லிப்பு என் சைடில் தவறு. ஏன்னா எழுதி வச்சு நாங்கள் படிக்கிறது கிடையாது, எல்லாமே லைவாக நம்ம பேசுறது. ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பதில் அசெண்டிங் ட்ரையாங்கிள்ன்ட்டேன். ஸோ அந்த பேட்டர்ன் தப்பான விஷயம். 1. 2வது, நேற்று நம்ம இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் CNBCயில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. GQG, ரைட், நம்ம சொன்ன அந்த நபர் 1700 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்தாங்கன்றவங்க அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறான், நான் ஒரு ஷேர் கூட வாங்கலடா. சரி, அவங்க வாங்கல. ஆனால் நான் சொன்ன டேட்ல நீங்க போய் வேதாந்தாவோட டே சார்ட்ல எடுத்து பாருங்க, பெரிய பார். மீதி எல்லா வால்யூமும் இவ்வளவுதான் இருக்கு. அன்னைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பார். 1700 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 1600 சொச்ச ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அது GKG கிடையாது. யாவனோ ஒருத்தன் உள்ள அவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் வித்து இருப்பாங்க, யார் வாங்கியிருப்பாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் வேணும்னா நான் பண்ணி கொடுக்குறேன். பட் டெஃபினட்டா ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. வேதாந்தாவோட டிபேட் பண்ண அந்த ஸ்டாக்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை. இது தருணமா வாங்குறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு அது ஷார்ட் டேர்ம் டார்கெட் கொடுங்க, அடுத்த 1 வாரம் 10 நாளைக்கான டார்கெட். அது அப்படி கிடையாது, அடுத்த 2 வருஷத்துக்கான விளையாட்டு. இந்த சமயத்துல வாங்கலாமா, அது நீங்க தான் எடுக்கிற டிசிஷன்ஸ். ஏன்னு சொன்னால் கரண்ட் லெவல்ல இருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால்தான் 270 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கை நான் 200 ரூபா வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் டு அபவுட் 35% நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். டார்கெட் ஆல்மோஸ்ட் 500% மேலே சைடு இருக்கு. ஸோ நீங்க வாங்கணும்னு நினைக்கும் போதும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வாங்குங்க, இல்லை டே சார்ட்ல இல்லை வீக்லி சார்ட்ல ஃபர்ஸ்ட் பை கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா வாங்கலாம். இன்னமும் சேஃபா வாங்கணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பிவட் லெவல்ல ப்ரீவியஸ் ஹை லெவல்ல உடைக்கட்டும், அதுக்கப்புறமா வாங்குங்க. இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் விஷனா தான் நம்ம பேசின ஒரு ஸ்டாக்கு. ட்ரேட் பண்ணும் போதும் இல்லை பை பண்ணும் போதும் பார்த்து நீங்க பண்றது அட்வைசபிளா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் செம்ம ஒரு ஆட்டம், ரைட். வோலட்டாலிட்டி இருக்காதுன்றது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வோலட்டாலிட்டி என்னாதுன்றது அழகா காட்டினாங்க.
இன்னைக்கு வந்து உட்காந்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு. இந்த ஆடுங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஆடுங்கள் எல்லாம் எல்லாத்தையும் மேய்ச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பட்டியில கட்டுவாங்க, அந்த ஃபென்சிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போடுவாங்க. போட்டுட்டு அதுக்குமா ஒன்னொன்னா பிடிச்சி அதுக்குமா வெட்டுவாங்க, ரைட்? பலியாடுக்கு இல்ல சாதாரணமாவே ஆடு அப்படிதான் இது பண்ணுவாங்க. கூட்ட வந்து எல்லாம் பதவி இருக்கும், பிடிச்சி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபென்சிங்குள்ள போட்டு அதுக்குமா ஒன்னொன்னா பிடிச்சி வெட்டுவாங்க. அந்த வேலை தான் இன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு அந்த டக்குன்னு இன்னைக்கு அந்த அந்த சீன் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அழகா காலையில ஷார்ட் பண்ண விட்டாங்க. 10 மணி 10:15 ரைட் பேஸ் போட ஆரம்பிச்சாங்க. நீ எவ்வளவு வித்தாலும் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன்றது. 1-1:15 வரைக்கும் அதே வேலை பண்ணாங்க. ஸோ தட் மீன்ஸ் விற்க 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 யாரெல்லாம் ஷார்ட் பண்ணாங்களோ விற்க 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 அந்த இடத்துல வந்து பேஸ் போடாங்க. பேஸ் போட்டுட்டு ஒரு 2 மணிக்கு அப்படி ஒரு சர்க்குன்னு மேல கொடுத்து ஒரு புல் பேக் 2:30 மணிக்கு அங்க இருந்து அறுவடை ஆரம்பிச்சாங்கப்பா. எல்லாரும் காலி. யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஷார்ட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சு வெட்டினாங்க. சூப்பரா இருந்துச்சு. த வே இட் வாஸ் ட்ராப்ட், பேர்ஸ் வேர் ட்ராப்ட். ஒன்று. ரெண்டாவது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்பயுமே வந்து இந்த 10 பைசா, 1 ரூபா, 5 ரூபா அந்த கேஷை பார்க்கறதுக்கோசரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜீரோ இல்லை ஹீரோன்ற மாதிரி சில பேர் உட்காருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சு சக் 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 சக்னு பண்ணாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், நேற்று வந்து 22,000 லெவல்ல வந்து ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 22,100 லெவல்ல வந்து ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. அந்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் துணியை காணா துண்டை காணான்னு ஓடினாங்க. அந்த இதுல தான் வந்து கம்ப்ளீட் ஷார்ட் கவரேஜ் வந்துச்சு. ஒன்று அது ஆகட்டும், ரெண்டாவது பேங்க் நிஃப்டி ஆகட்டும். பேங்க் நிஃப்டியோட அத்தியாயம் நேத்தே வந்து முடிஞ்சு போச்சு. சில பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, எனக்கு வந்து காமெடியா தோணுச்சு. ஏய் சொல்லிட்டாங்கப்பா நம்மள ஹெச்டிஎஃப்சி ஜம்முன்னு ஓடும் பாரு, இவர் ஷார்ட்னாரு மார்க்கெட் தூக்கிடுச்சு, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் தூக்குச்சுன்னு. ஏய் அது ட்ராப் தான்டா, ஒன்னும் இல்லை, அது வந்து ஷார்ட் கவரிங்னால ஏறிச்சு. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றது தெரியணும். எப்பயுமே வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணும் போதும் கிளாரிட்டி இருக்கணும். மார்க்கெட்ல எப்படி ஒரு ரூம்ல போகும்போதும் இருட்டா இருந்துச்சுன்னா எங்க இடிச்சுக்கிறோன்றது தெரியாது. லைட் போட்டா தெரியும். நீங்க வந்து ஓகே இந்த இடத்துல இது இருக்கு அப்படி நம்ம நேவிகேட் பண்ணிட்டு போகலாம். மார்க்கெட்டும் அதான், ட்ரேடிங்ன்றதும் பக்காவா அதே விஷயம்தான். உட்காந்து ஒரு ஓரத்துல உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட்ல யார் என்ன பண்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, ரைட்? கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னா யாருன்னு சொன்னால் செல்லர்ஸ் இருக்கிறாங்களா இல்ல பையர்ஸ் இருக்கிறாங்களா? பையர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் யார் அது மாதிரி ஒரு பையர்ஸ், ரைட்? இஸ் இட் அ ஸ்மால் டைம் பையர்ஸ் ஆர் எ பவர்ஃபுல் ஹெச்என்ஐ கிளைண்ட் இல்லாட்டினா எஃப்ஐஐஸான்றது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு முன்னாடி நம்பர்ஸ் தானே தெரியுதுன்னு. நம்பர்ஸ் வச்சு நிறைய விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆளுங்கன்னு சொன்னால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், மோஸ்டா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த 5 பைசா 10 பைசா 15 பைசா அந்த கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. வேற ஸ்மார்ட் மணி வரும்போதும் அவன் வந்து ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவான். மோஸ்டா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியாது. வேற ஸ்மார்ட் மணி உள்ள வருதுன்னு சொன்னால் ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் சொன்னால் ஒரு லெவல்லே கன்சாலிடேட் ஆயிருக்குன்னா இந்த லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது வந்து ஸ்மார்ட் மணி தான் பண்ணும், இல்ல பெரும் பணம் தான் பண்ண முடியும். அந்த இடத்துல தெரியும் என்ட்ரி வந்திருக்கிறான்றது. அந்த இது மனசுல வச்சுட்டு யார் உள்ள வந்திருக்கிறாங்கன்றது மனசுல வச்சுட்டு நீங்க அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணலாம். நிறைய நேரம் ஒரே இடத்துல ஒருத்தனை வந்து அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் மோஸ்டா வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு எக்ஸ்பைரி, ரைட், நம்ம செல் பண்ணலாம், ப்ரீமியம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து ட்ராப் விரிக்கப்படுது. அண்ட் மூமெண்ட் ஸ்மார்ட் மணி உள்ள வருது, செல் ஆக 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 ப்ரைஸ் கீழே வர மாட்டேங்குது சொன்னால் அங்கேயே வந்து உங்களுக்கு உஷாராகணும், ரைட்? சம்படி யாரோ ஒருத்தன் வந்து அந்த இடத்துல ப்ரைஸை கீழே உழுவ வைக்காத பை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் நினைச்சு பாருங்களேன், காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 2-3 மணி நேரம் ஒருத்தன் வந்து வாங்கிட்டு இருக்கானால் யாரா இருக்கும்? என்ன பலம் இருக்கணும், இல்லை எவ்வளவு பணத்தை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கணும்? நம்ம எல்லாம் யாரு? நம்மனா எல்லாருமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். யாரு ஞாபகம் வச்சுங்க. நம்ம இன்னைக்கு சாயந்தரம் பொட்டலம் கட்டி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற ஆளுங்க. அவனுக்கு அப்படி கிடையாது. அவன் எடுத்துட்டு வர அமௌண்ட் வந்து இன்னைக்கு டேட்ல யூஎஸ்ல அநியாய வட்டின்னு சொன்னா கூட வருஷத்துக்கு 4%. ஒன்று. ரெண்டாவது,
அவனுக்கு வருஷத்துல 10 நல்ல ட்ரேடு கிடைச்சிச்சுன்னா போறோம், அவன் சரியான ப்ராஃபிட்ல போய் நிற்பான். இதுதான் வந்து மார்க்கெட்ல ஓவராலா வந்து ஸ்கெட்ச் போடுங்க. ஸ்கெட்ச் போட்டு ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, ரைட்? இதுதான் நாங்கள் வந்து எலியட்ஸ் வேவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம். அண்ட் எலியட்ஸ் வேவ்ல ரோட் மேப் கிளியரா இருக்கும். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல இருந்து கீழே வந்துச்சு, இப்போ மேலே போயிருக்கு. அது வந்து புல் பேக் ரேலி. ரொம்ப சிம்பிள். மேல இருந்து ஒரு பாலை போடுறோம்னு சொன்னால் கீழே வந்து ஜம்ப் பண்ணி கீழே இடிச்சு மறுபடியும் ஒரு ஜம்ப் போகும். டெஃபினட்டா ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு தெம்பு கிடையாது, ரைட்? இங்க கீழே இடிச்சதுக்கு அது மேல போகுது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் நிறைய பேர் பை ஆன் டிப்புன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல தான் ட்ராப் ஆவாங்க. ஒரு சில இடத்துல வந்து அது ட்ராப் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். சம்திங் வாட் ஹேப்பன் வித் அதானி என்டர்பிரைஸ். அதானி என்டர்பிரைஸ்ல மேல வேவ் 3 வேவ் 4 கீழே மறுபடியும் வேவ் 5 த ப்ரீவியஸ் ஹையோட ஜாஸ்தி போகும் தான் நம்ம கால்குலேட் பண்ணது. வேற ஹெச்டிஎஃப்சியில வேவ் 5 முடிஞ்சிருச்சு, இப்போ டவுன் சைட் போயிட்டு இருக்கு, ரைட்? ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 20 வருஷமா 15 வருஷமா ஹெச்டிஎஃப்சி ரேலி பண்ணியிருக்கு. அந்த ரேலிக்கான கட்டாயம் ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்து தான் ஆகணும், ரைட்? அண்ட் ரிலையன்ஸ் எடுத்துங்க. 2008லேருந்து 2017 வரைக்கும் வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க. இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ கன்சாலிடேஷன் வித் ஏ ப்ரைஸ் டைம் கரெக்ஷன். இதே தான் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் நடக்கும். ஹெச்டிஎஃப்சியில் நடந்தது அதுதான். நேற்று அது தூக்குனதும் அதுதான் ரீசன், அண்ட் இன்னைக்கு மார்னிங் அடித்ததும் அதுதான் ரீசன். பட் நிறைய பேர் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. சரி, இன்னைக்கு மறுபடியும் தூக்கிட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அழகான ட்ராப் விரிச்சிருக்கிறாங்க. டெய்லி வந்து நான் வந்து ஒன்று சொல்லுவேன், இது வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ், இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு. இன்னையில இருந்து இது இந்த மாசத்துக்கான ஃபியூச்சர், இது அடுத்த மாசத்துக்கான ஃபியூச்சர், இது இல்லாத ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 22,217. கரண்ட் மந்த் ஃபியூச்சர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,269. இதே இது அடுத்த மாசத்துக்கோட ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டா 22,410, ரைட்? ஆல்மோஸ்ட் 140 பாயிண்ட் தள்ளி நிக்கிறான். நீங்க இந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்கூடாது. எது? 22,269 எடுத்துக்காதீங்க. இன்னையில இருந்து அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அடுத்த மாசத்துக்கான கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் செம்ம புல்லிஷா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம 229 எடுத்துக்கூடாது, 410 தான் எடுத்துக்கணும். இதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிலோ 47,000 இருக்கு, 46,980 இருக்கு. வேறஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் அது வந்து அடுத்த தேர்ஸ்டே ஓப்பன் ஆகுது, ஆர் லைக் அடுத்த வெனஸ்டே ஓப்பன் ஆகுது. அது வந்து 47,335, ஆல்மோஸ்ட் 375 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டா புல்லிஷா தான் இருக்கு. நேத்து ஒரு பேரிஷ் கேண்டில் கொடுத்துருந்துச்சு. நேத்து வீடியோ போய் பாருங்க. போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம், ஒரு என்கல்பிங், ரைட்? ஒரு பேரிஷ் அவுட் சைட் கேண்டில். நான் இன்சைட் கேண்டில் நான் சொல்லிட்டேன், பட் அவுட் சைட் கேண்டில்னா ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து மிழுங்கி இருக்கு, ரைட்? நான் சார்ட்டை போட்டு காட்டியிருந்தேன். லாஸ்ட் 3 days கேண்டில் வந்து அழகா மிழுங்கி இருந்துச்சு. வால்யூம் கம்மியா இருக்குன்னு தான் நான் சொன்னேன். லாஸ்ட் 2 நாள் மேலே ஏறினப்ப வால்யூம் கம்மியா இருந்துச்சு. நேத்து இருந்த ஃபாலுக்கு இந்த வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. பட் ஓவராலா லாஸ்ட் 3 days வால்யூம் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 3 day ஆவரேஜ் எடுத்திருந்தா நேத்து வால்யூம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு அழகா கீழே வந்து மேல இருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே தூக்கிட்டு போனாங்க. ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் என்கல்பிங் அவுட் சைட் பார், ரைட்? ஸோ நேத்து பாரே வந்து ஒரு பெரிய அவுட் சைட் பாரு, இன்னைக்கு அதோட பெரிய அவுட் சைட் பார். இன்னைக்கு வொலட்டாலிட்டி என்ன ஆச்சு? இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4.5% கீழே விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், ரைட்? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இம்பேலன்ஸ் வந்து அழகா செட் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் கீழே வந்து மேல சர்ன்னு தூக்கும் போதும் வொலட்டாலிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ வொலட்டாலிட்டி வந்து 15.20 இருக்கு, விச் இஸ் அ பாசிட்டிவ். மார்க்கெட் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டிட்டு இருக்கு. இது இப்போதைக்கு உழுவுமா சொல்ல தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னதுன்னு சொன்னால்
மோஸ்ட் லைக்லி ரைட், இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, மார்க்கெட்ல எங்கேயுமே வரல, ரூமர்ஸ் சைட்லயும் வரல, மீடியால வராத ஒரு விஷயம். மோஸ்ட் லைக்லி 12 மார்ச் இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நாமினேஷன் 28 மார்ச்சுக்குள்ள வந்து நாமினேஷன் முடியும். அண்ட் போலிங் டேட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 19th ஏப்ரல். அண்ட் எலெக்ஷன் கவுண்டிங் 22nd மே அண்ட் 30th மேனிக்கு புது கவர்மெண்ட் பதவி ஏற்கிறாங்க. இது வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ். இது எங்கந்திரா வந்துச்சுன்னு சொன்னால் ரைட், டேட்டா இருக்கு, அவ்வளோதான், நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏப்ரல் 19th சொன்னால் சப்போஸ் மார்ச் 12th அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்துடணும். அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி இந்த ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எல்லாமே நின்று போயிடும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த விதமான பெரிய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த விவசாய போராட்டம் ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட். கவர்மெண்ட் சைடில் வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்தாலும் அது டம்மியாக தான் இருக்கும். புது கவர்மெண்ட் வந்து பேசிக்கலான்ற லெவலில் தான் இருக்கும். பார்க்கலாம் இந்த இதெல்லாம் எப்படி போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு வந்து நிஃப்டி லெவல்ஸ், பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்லாம் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. எல்லாம் வந்து அப்படி ஒரு செதறி போய் கிடக்குது. எங்க மார்க்கெட் இருக்கிறது வந்து 22,200 லெவல்ல இருக்கு. கால் எங்க எழுதியிருக்கிறாங்க, 23,000 லெவல்ல எழுதியிருக்கிறாங்க. அண்ட் புட்டு எங்க எழுதியிருக்கிறாங்க, கீழே 22,000 லெவல்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த பயம்ன்றது இருக்கும்ல, ரைட். விஜய் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு அந்த பயம் பிடிச்சிருக்குன்னு, அதே கதை தான். ஸோ ஆப்ஷன் எழுதுறவங்க பயந்து போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரேஞ்ச் வந்து பயங்கரமான ரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,000ல தான் ஹையஸ்ட் கால் புட்டு ஸ்ட்ராடல் எழுதியிருக்கிறாங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ மார்க்கெட் எப்படி வேணா செதறட்டும், இந்த ஸ்ட்ராடல்ல வந்து நம்ம தப்பிச்சிக்கலான்ற லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செக்டார் பத்தி எதுவுமே சொல்ல வேணாம், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம், எல்லாமே வந்து அப்பர் லிமிட்ல அடிச்சிச்சு. எல்லாம் கீழே வந்து அப்பு, கீழே வந்து அப்பு. ஸோ எல்லா செக்டாருமே வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டெக்னிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றது தெரியாது, பட் டெஃபினட்டா மார்க்கெட்ல என்ன நடக்குது, எப்படி ட்ரேட் பண்ணும், உங்களோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கணும்ன்றது நான் டிஸ்கஸ் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.